இத பார்த்த உடனே கங்கா குற்ற உணர்ச்சியில கூனி குறுகி காவேரி கிட்டையும் விஜய் கிட்டையும் மன்னிப்பு கேக்குறாங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை ரொம்ப கோவமா பேசியிருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு விஜய் அப்படின்னு சொல்லி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். விஜய் காவேரி கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, நீ போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் வேற மாடல்ல போட்டா நல்லா இருக்கும் காவேரி அப்படின்னு சொல்லி பேசுறாரு. என்ன விஜய், இப்ப என்னைய ஸ்டைலா மாத்துறதுக்காகவா நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? சரி, இதுக்கெல்லாம் நீங்க முன்னேற்பாடு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு காவேரி கேக்குறாங்க. இல்ல காவேரி, நான் உன்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உன்கிட்ட சொல்லாம ஒரு விஷயம் செஞ்சுட்டேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்படி என்ன செஞ்சீங்க? இல்ல காவேரி, நான் இன்டர்வியூக்கு போயிருந்தேன்ல, அப்ப எனக்கு புதுசா ஒரு தகவல் கிடைச்சிச்சு. ஒரு பழைய கம்பெனி ஏலத்துக்கு வருது அப்படின்னு சொன்னாங்க. இப்பதான் மூடி ஒரு 2 மாசம் ஆகுது. அங்க போய் பார்த்தேன், அங்க இருக்க பொருட்கள் எல்லாமே அப்படி ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குது. அப்படியே ரீஸ்டார்ட் பண்ணலாம். விஜய், சூப்பர் விஜய். ஆமா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அமௌண்ட் நம்மள்ட்ட இருக்கா? அதெல்லாம் நீ எதுக்கு ஒரி பண்ணிக்கிற? என்கிட்ட பணம் இருக்கு, கார்டு நான் கையில வச்சிருக்கேன்ல, என்கிட்ட கோல்டன் கார்டு இருக்கு. அதை வச்சு நம்ம அந்த இதை வாங்கிடலாம். ஒன் ஆஃப் த மேனேஜரா நானும் இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்றாங்க. விஜய், நீங்க எதுக்கு ஒன் ஆஃப் த மேனேஜரா நீங்க இருக்கணும்? அதோட ஓனரே நீங்க தானே. அப்படி இல்ல காவேரி, அதுக்கு ஓனர் வேற ஒருத்தர், நான் கிடையாது. நீ ஒரு மேனேஜர், நான் ஒரு மேனேஜர். அப்ளை பிசினஸ் பாத்துக்கிறது அத்தை பாத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு. காவேரி, வெரி குட், சரி சரி, இது ரொம்ப நல்லா இருக்குது விஜய், இதே மாதிரி செஞ்சலாம் அப்படின்னு சொல்லி காவேரி போய் பாக்குறாங்க. நல்லா இருக்கு விஜய், இது கார்மெண்ட்ஸா? ஆமா, உங்களுக்கு கார்மெண்ட்ஸ பத்தி என்ன தெரியும்? எனக்கு எதுவுமே தெரியாது காவேரி, அதுக்காக தான் தெரிஞ்ச ஒரு ஆளை இந்த கம்பெனிக்கு ஓனர் ஆக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இதுல மேனேஜரா வேலைக்கு சேர போறேன் அப்படின்னு விஜய் சொல்றாங்க. காவேரி சிரிக்கிறாங்க. என்ன விஜய், கம்பெனி வாங்குறது நீங்க, ஓனர் வேறு ஒருத்தரா? ஆமா காவேரி, ஆனா நீ இத வீட்டுல யாருக்கும் சொல்லிக்கிறாத அப்படின்னு சொல்லி விஜய் காவேரி கிட்ட ரகசியமா வேற யாருக்கிட்டையும் சொல்லாத காவேரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் விஜய்? இல்ல, உங்க அக்காக்கு மனசுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. அது உனக்கும் உங்க அக்காக்கும் இடையில பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். குமரன் ஏன் சின்னதா ஒரு டெய்லர் ஷாப்பா வச்சுக்கிட்டு இருக்கணும்? குமரனுக்காக இந்த கார்மெண்ட்ஸ நான் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கிறேன். எனக்கும் அந்த கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்த்தா மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லி காவேரியும் சரிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விஜய் ஒரு பெரிய கம்பெனி வாங்க போறாருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கங்காக்கு ஆத்திரமா வருது. ஆமா, பெரிய பணக்காரன், இவன் இஷ்டத்துக்கு கம்பெனி வாங்குவான், அத இங்க உட்காந்துக்கிட்டு செய்யறான். நாங்கெல்லாம் பார்க்க ரொம்ப ஏழையா கேவலமா தெரியும்ல. ச்சே, எனக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே பிடிக்கல அப்படின்னு கங்கா ரொம்ப வருத்தமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கங்கா ஒரு நாள் சொல்லவே சொல்றாங்க அவங்க அம்மா கிட்ட, மா, நானும் குமரன் மாமாவும் வேற வீட்டுக்கு போயிடலான்னு இருக்கிறோம். ஏன்னா காவேரியா அவங்க வீட்டுக்காரரு இங்க இருக்கும்போது அங்க நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்க முடியலமா. எனக்கே என்ன பார்க்க அருவருப்பா இருக்குது. நான் என்ன அவ்வளவு கீழ்த்தரமானாளா அப்படின்னு சொல்லி கங்கா கோவப்படுறாங்க. கங்கா, இப்பெல்லாம் நீ பேசுற விதம் ரொம்ப மோசமா இருக்கு. கொஞ்ச நாள் பொறு, காவேரியும் விஜய் தம்பியும் வேற வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. விஜய் வேகமா வந்து குமரன் கிட்டையும் கங்கா கிட்டையும் கண்டிப்பா நாளைக்கு கம்பெனியோட திறப்பு விழாவுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காவேரியும் சொல்றாங்க, அக்கா, நாளைக்கு வேலை இருக்குன்னு டெய்லர் ஷாப்புக்கு போயிடாதக்கா, கண்டிப்பா நீ வரணும், நீ வருவேன்னு நான் ஆசையா எதிர்பார்த்துட்டு இருக்கேன்க்கா அப்படின்னு காவேரியும் சொல்றாங்க. கங்கா குமரன் கிட்ட, இங்க பாருங்க, விஜய் கூப்பிட்டாருன்னு நீங்க ஒண்ணு அங்க போக வேண்டாம். நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு, நிறைய ஆர்டர் இருக்கு. நம்ம வேலையை நம்ம பார்த்தாதான் வீட்டு வாடகை கொடுக்கணும், ஹாஸ்பிட்டல் செலவு, இன்னும் நிறைய செலவு இருக்கு. இதுல சீமந்தா வேற, இதுக்கெல்லாம் யாரு செலவு பண்ணுவா? நாம தானே பண்ணணும். நாமளே சம்பாரிச்சு நாமளே செலவு பண்ணணும். அதனால நம்ம வேலையை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லி கங்கா கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. குமரன் சொல்றாரு, விஜய் கூப்பிட்டுட்டாரு கங்கா, ஒரு தடவை போய் எட்டி பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துல நம்ம வந்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது கங்கா கோவப்படுறாங்க. சரி, கொஞ்ச நேரம் தான் இருப்பேன், சீக்கிரமா கிளம்பிடணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டு கங்கா கூட்டிட்டு போறாங்க. விஜய் காவேரி ரொம்ப தடபுடலா வரவேற்போட கங்காவையும் வரவேற்கிறாங்க. குமரன் அசந்து போயிடுறாரு. விஜய், என்ன எங்களை இப்படி வரவேற்கிறீங்க? பின்ன நீங்க தானே வந்து திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரனை வச்சு கடைய ரிப்பன் கட் பண்ணி திறக்க வைக்கிறாங்க. காவேரி, என்ன இதெல்லாம்? எதுக்காக குமரன் மாமா திறக்கணும்? விஜய் தானே இந்த கம்பெனியை வாங்கியிருக்காரு, அப்ப விஜய் ரிப்பன் கட் பண்ண வேண்டிதானே அப்படின்னு கேக்குறாங்க. காவேரி சொல்றாங்க, அக்கா இருக்கட்டும்க்கா, வா போகலாம்
அப்படின்னு உள்ள போறாங்க. நேம் போர்ட பார்த்தா குமரன் கார்மெண்ட்ஸ்னு இருக்கு. கங்காக்கு பார்த்துட்டு ஆச்சரியமாயிடுது. என்ன குமரன் மாமா பேர்ல வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு. விஜய் சொல்றாரு, ஆமா, நீங்க காவேரியோட அக்கா, நீங்க சந்தோஷமா இருக்கணும்ல, அப்பத்தானே உங்களோட பாப்பாவும் சந்தோஷமா இருக்கும். குமரன் பாவம், அவருக்கு அவ்வளவா விவரம் இல்ல. அவரும் என்ன மாதிரி ஒரு பெரிய பிசினஸ் மேன் தான். இனிமே நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க கங்கா. குமரன் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. காவேரி என்கிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருக்கா. நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்க. குமரன் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி அந்த கார்மெண்ட்ஸ குமரனுக்கும் கங்காக்கும் விஜய் வாங்கி கொடுக்கறாரு. இத பார்த்தோன்னா கங்கா குற்ற உணர்ச்சியில கூனி குறுகி காவேரி கிட்டையும் விஜய் கிட்டையும் மன்னிப்பு கேக்குறாங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை ரொம்ப கோவமா பேசியிருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு விஜய் அப்படின்னு சொல்லி. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.